என் குலதெய்வமான குளந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். ஒரு அம்மையார் தான் சொல்லணும். அவங்க என் கணவர் பிழைப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கு ஜோதிட ரீதியிலேயே பதில் தரலாம். இருந்தாலும் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நேற்று தான் வீடியோ பார்த்துருப்பாங்க போல். உடனே கமெண்டில் போட்டிருக்காங்க, பொதுவாக ஆயுள் காரகன் சனி, ஆயுள் பாவகம் அப்படின்னா 8ஆம் பாவகம், அதோட தொடர்பு கொள்கிற தசாபுத்தி காலங்களில் இந்த மாதிரி சம்பவிக்கும். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும் ஜோதிடத்தில். பாப்பா என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஞ்சம் ஒரு வித்தியாசமானதான். இறைவனை நானும் வேண்டிக்கிறேன், பதில் நல்ல பதிலாக இருக்கணும் அப்படின்னு. அதனால பார்ப்போம், சரிங்களா? சரி, பார்ப்போம். வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா, என் கணவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். வண்டியில் இருந்து கீழே விழுந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மருத்துவம் பார்த்து வருகிறார். நினைவு தப்பி உளறுகிறார். யாரையும் தெரியவில்லை. அவருக்கு யாரையுமே அடையாளம் காண முடியலைங்கிறாங்க. இந்த வழக்கு, அதாவது வண்டியிலேருந்து விழுந்துட்டாரு, மூளை கசிவு வந்திருக்கு, அவருக்கு நிதானம் இல்லை, அவருடைய நினைவுகள் இல்லை, யாரையுமே அடையாளம் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. அம்மையார் அந்த அவருடைய பிறந்த தேதி போட்டிருக்காங்க. 1962 மார்ச் மாதம் 7ஆம் தேதி மாலை 6:45 ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்தது, அப்படி பிறந்த தேதி ஊரெல்லாம் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிழைப்பாரான்னு கேட்டு தற்செயலாக உங்கள் வீடியோவை பார்த்தேன். தற்செயலாக இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறோம்ல, அதன் பார்த்தேன் அப்படின்னு. அவருடைய நிலைமை என்ன, தசாபுத்தி எப்படி உள்ளது, பணம் செலவழிக்க முடியவில்லை, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் தரதுனால தப்பு இல்லை. ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது என்னுடைய கடமையை இந்த இடத்துல சொல்கிறேன். அதை நானும் வேண்டுறேன், அந்த தசாபுத்தி அமைப்புகள் எல்லாமே நல்லதாக வரணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு 62 பிறந்திருக்கார். அப்படிங்கும்போது 63 வயசு முடிஞ்சு 64 வயசு இப்போ நடப்பாக இருக்கும். அப்போ அதை விட எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வயசு கம்மியாக தான் இருக்கும் அந்த அம்மையாருக்கு. ஏன்னா உங்களுடைய மனைவி தானே. அப்படிங்கும்போது இந்த வயது காலகட்டத்தில், அதாவது பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி கல்யாணம் 65 வயசுக்கும் போதெல்லாம். அப்போ அவங்க ஒரு தனித்தனியாக போகும்போது, பிள்ளைங்க இருந்தாலும் தனித்தனியாக அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க இந்த காலகட்ட வயசில் பொதுவாக 40 வயசு கடந்தாலே ஹாஸ்பிட்டலு செலவு, மாத்திரை சாப்பிடணும், அது இதுன்னு. இப்போ ஒரு உணவுகள் சரியாக இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. கணவரும் இறந்து போயிட்டா வருமானம் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து தனியாக இருக்கும் பொழுது வயதான காலத்தில் அது வார்த்தையால் சொல்கிறதுக்கு முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன தான் பெற்ற பிள்ளைங்க இருந்தாலும்
கால் கேஸ்னாலும் கால் காசு அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா அன்றைக்கி புரியுற மாதிரினா ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் கணவர் கையில் வந்து இந்த காசை கூடிய இல்லாட்டி அதிகாரம் அந்த செலவருக்கு காசை கொடுங்க அப்படி இப்படின்னு அதிகாரம் பண்ணி வாங்கிறது கணவர்கிட்ட மாதிரி வேறு யார்கிட்டையும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் வாங்க முடியாது. பாவம் இருக்கட்டும். இது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. சரி இருந்தாலும் அவங்க கேட்டுட்டாங்க. இறைவனை நானும் வேண்டிக்கிறேன். ஏற்கனவே சொன்னதுதான். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்ல பலனாக இருக்கணும். அவரும் ஆரோக்கியமாக வரணும்னு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க ஜாதகத்தை எடுப்போம். சரிங்களா? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வேண்டி நான் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி பார்ப்போம். இறைவன் தான். அவங்க பிறந்த தேதி 7/3/1962. நேரம் மாலை 6:45. ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. இன்றைக்கி புதன்கிழமை தான் வீடியோ போடுறேன். அவங்க பிறந்த நேரமும் புதன்கிழமையாக தான் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. உத்திரட்டாதிங்கும் போதே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ மீன ராசி. மீனத்தில் என்ன நடக்குதுன்னா செம்மச்சனி போயிட்டுருக்கு. செம்மச்சனியில் பொதுவாக ஒருத்தரை வந்து ஆயில் போகுமா அப்படின்னு கோச்சார ரீதியாக எடுத்தோம்னா கஷ்டத்தை கொடுக்கும், மரண வேதனையை கொடுக்கும் குடும்பத்துலையும் எல்லாத்துக்குமே. இந்த மீன ராசியிலனா அதோடைய லக்கணத்துக்கு தசாபுத்தி அடிப்படையில் தான் வரும். மீன ராசிக்காரங்க எல்லாமே இப்போ விழுந்து இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த கோச்சார ரீதியில் அவருக்கு ராசிக்கு 12 ராகும், ராசிக்கு 4ஆம் பாவகம், குடும்பஸ்தானத்தில் குருவும் இருந்து கோச்சாரத்தை ஃபஸ்ட்டு எடுப்போம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல குடும்பம், இங்கிட்ட நிம்மதி கெடுறது, இந்த மாதிரிலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிறதுன்னு கோச்சாரத்தில் ஒரு இதாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பு எல்லா பேத்துக்கும் இருக்குமா அப்படின்னா அப்போ அது ஜோதிடம் கிடையாதுல்ல. அடுத்து தசாபத்தி, லக்கணத்தோடைய கிரக நிலைகள், லக்னாதிபதியோட நிலைமை, லக்கணத்தை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். 6ஆம் இடத்தில், லக்கணத்திலேருந்து எந்த கிரகமும் கிடையாது. 6ஆம் இடத்துல தான் சனி ஆட்சியாக உள்ளார். புதன் கேது 6ஆம் பாவகத்தில். 6ஆம் பாவத்துக்கு அதிபதி நல்ல வலுவாக இருக்கார். சனி 6ஆம் பாவகத்தில் இருக்கார். லக்கணத்துக்கு 2க்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் இங்கே 6ஆம் பாவத்தில் இருக்கார். கேது இணைஞ்சிருக்கார். 7ஆம் பாவகத்தில் குரு, சூரியன், செவ்வாய். 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரன். இதான் இன்றைய அவர் பிறந்த காலத்தில் கிரகத்தோடைய நவக்கிரகத்தோடைய நிலைகள். 12ஆம் இடத்தில் ராகு. அப்போ லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது நல்லது. அதில் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் புண்ணியாதிபதியும் இணைந்திருப்பது, ஒரு பாகத்தில் இருப்பது, அது நன்மை ஜோதிட ரீதியாக. அப்போ புண்ணியாதிபதியான 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் பாக்கியாதிபதியான 9ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் லக்னாதிபதியான சூரியனும் 7ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு லக்னத்தை தொடர்பு கொள்கிறார்கள். நன்மை. நல்ல பேரும் புகழுமா நல்ல வாழ்ந்தவர். இந்த இடத்துல இங்கே தான் வரணும். ஸ்தரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு கணக்கெடுக்குவாங்க. நேற்று கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், நேற்று போட்ட வீடியோவில். ஸ்தரம், ஸ்திரம், உபயம். இப்போ இந்த லக்கணம் வந்து அவருக்கு ஸ்தர லக்கணம். சாரி, ஆமாம், அது ஸ்தரம், ஸ்திரம், உபயம் ஸ்திர லக்கணம். அதாவது ஸ்தரம், ஸ்திரம், உபயம். இவர் சிம்ம லக்கணம். அப்படிங்கும்போது ஸ்திரம். அப்போ ஸ்திரத்துக்கு வந்து
3க்கும் 8க்கும் அதிபதிகள் மாரகாதிபதிகள். அதாவது சரத்துக்கு வந்து 2க்கும் 7க்கு அதிபதி மாரகஸ்தானத்தை செய்வார், மாரகாதிபதி. ஸ்திரத்துக்கு 3க்கும் 8க்கு அதிபதி மாரகஸ்தானம் செய்வார். உபயத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் மாரகஸ்தானம். இந்த மாரகம் அப்படின்னா மரணத்துக்கு ஈக்குவலான தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, அப்படி எடுத்துக்கணும். இப்போ அவருக்கு உத்திரட்டாதி 2ஆம் பாவகம் அப்படிங்கும்போது அவர் பிறந்த காலத்தில் வரக்கூடிய தசை வந்து சனி தசை தான். பார்த்துருவோம் எத்தனை வருஷம். பிறந்த காலத்தில் வந்து சனி தசை வந்து 10 வருஷம் 10 மாதம் 22 நாள். நான் வச்சுருக்க சாஃப்ட்வேர் அப்படி காமிக்குது. அந்த நாள் கணக்கில் அவங்க ஜாதகத்தில் எதாவது முன்ன பின்னா இருக்கலாம், அதெல்லாம் வாக்கியத்தில் எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் வச்சுருக்க சாஃப்ட்வேரில் அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு 11 வருஷம் சனி தசை, 17 வருஷம் புதன் தசை, 11 ஒரு 17 20 28 வருஷம், ஒரு 7 வருஷம் கேது 25, சுக்கிரன் ஒரு 20 45, சூரியன் ஒரு 6 45 6 அப்போ 51. தப்பாயிருச்சா? 45 ஆமாம் 45, சூரியன் ஒரு சுக்கிரன் ஒரு 20 45 6 51 ஆமாம். இப்போ சந்திரதசை அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சந்திரதசையில் வந்து அவருக்கு முன்னாடி சந்திரதசை அவருக்கு தொடங்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 61 வயசில். அப்போ நான் எங்கே ஒரு கணக்கு கூட்டில் விட்டேன். இன்னும் மீண்டும் ஒரு கணக்கு கூட்டி பார்ப்போம் தவறு எங்கே நடக்குது. சனி தசை 11, புதன் 17, அப்போ ஒரு 28 கேது ஒரு 7 35 ஒரு 20 55 சூரிய தசை. இது சுக்கிரதசை ஒரு 20 வருஷங்கும்போது 55, சூரியன் ஒரு 6 61 வருஷம் கரெக்டுங்களா? அப்போ நான் ஒரு 10 வருஷத்தை விட்டுட்டேன், சாப்பிட்டேன் நான் கணக்கு கூட்டல, மனக்கணக்கு கூட்டல. அப்போ 61 வயசில் வந்து சந்திரதசை தொடங்குது. இப்போ அவருக்கு வயது வந்து 63 முடிந்து 64வது வயசில் கடக்கிறார். சந்திரன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ சந்திரதசையில் குரு புத்தி இப்போ போய்கிட்டு இருக்கு. சந்திரனில் ராகுல தான் விழுந்திருக்கார். சந்திரதசை ராகு புத்தியில் விழுந்திருக்கார். இதை எப்படின்னு பார்த்துருவோம். சந்திரன் வந்து லக்கணத்துக்கு 8ஆம் பாவத்தில் தொடர்பு கொள்கிறார். 8ஆம் பாவம் தான் ஆயுள் காரகம், ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்துல உயிருக்கு அகுமான அசிங்கம் விழுகிறது, கை கால் உடையிறது, ஆக்சிடெண்ட்டாக கொடுக்கறது எல்லாமே 8ஆம் பாவகம். 12ஆம் பாவகங்கிறது நிம்மதியை கெடுக்கிறது, தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விரய செலவாகிறது, விரயஸ்தானம். அந்த இடத்துல ராகு இருக்கிறார். சந்திரதசை ராகுனா நரம்புக்கு சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். நரம்பு, உள் நோய்கள் இந்த மாதிரி பெருசாகிறது. அவர் வந்து சந்திரனுடைய வீட்டிலே இருக்கார், ரத்தஸ்தானத்தில். ராகு தசை இது சந்திர தசை ராகு புத்தியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அது எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்ப்போம். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா அந்த சந்திரனில் ராகு எப்போ வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 டிசம்பரோட லாஸ்ட் வரைக்குமே இருக்குது, 30 வரைக்கும். அதாவது இந்த சந்திரதசை குரு புத்தி வந்து 2026 தான் தொடங்குது. அப்போ அந்த ராகு தசையில் கரெக்டாக இப்போ ஒரு முன்னப்பின் ஆகும். ஏன்னா அந்த தசா புத்தியில் கரெக்டாக பார்க்கும்போது சந்திரதசை ராகு புத்தியில் அவர் விழுந்திருக்கார். அதுதான் விழுக்காட்டும், அதுதான் கொடுக்கும். அப்போ சந்திரதசை குரு புத்திங்கும்போது இந்த லக்கணத்துக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். இந்த மாதிரி உயிர் காரியம், விரய செலவு, இந்த ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்கக்கூடியவும் குரு தான். இருந்தாலும் சிம்ம லக்கணத்துக்கு குரு கொல்ல மாட்டார். குரு பகவான் கஷ்டத்தை வேணால் கொடுக்கலாம், பணம் விரயமாகலாம், பணத்துக்கு திண்டாடலாம், அழுகலாம், உருளலாம், பிறழலாம், கதறலாம், என்ன வேணாலும் அங்கே பணத்துக்கு ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் உயிர் எடுப்பாரா?
குரு சந்திர தசையில் குரு புத்தியில் அப்படின்னா எடுக்க மாட்டார். சந்திர தசை குரு புத்தியில் உயிரை எடுக்க மாட்டார். இப்போ சந்திர தசை குரு புத்திங்கும்போது அந்த இடத்துல வந்து லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கார். பொதுவாக 7ஆம் பாவங்கிறது பொதுவாக அது ஒரு மாரகஸ்தானம் தான் வரும். ஒரு 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 7ஆம் பாவம் வந்து எதிரா பாவம் தான் வரும். அந்த இடத்துல வந்து லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் புண்ணியாதிபதியும் சேர்ந்துருக்கனால மனைவி ஒரு புண்ணிய பாவம் எந்த கஷ்டத்துலையும் பார்க்குறாங்கள, மனைவி தான் அவங்களுக்கு எல்லாமே தந்தையாகவும் தாயாகவும் எல்லாமாக இருந்து கொண்டு பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப அதிகாரமாக இருப்பாங்க மனைவி. இவரை விட ஒரு படி மேலேயாக தான் இருப்பாங்க. ரொம்ப அதிகாரமாக வாழ்ந்தம்மா, எதுலையுமே யார்ட்டையும் போய் கை கட்டி நின்னது கிடையாது. இப்போ பாவம் சொல்லும்போது எல்லாம் சொல்லணும்ல. சரி, சந்திர தசை சனி புத்தியில் எது வேணாலும் நடக்கலாம். ஒரு ஜோதிடர் நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஈசன் எம்பெருமான், அந்த சிவபெருமான் தான் இந்த ஆயுளை நிர்ணயம் பண்ணுறவர், ஆயுளுக்கு எடுக்கக்கூடியவர். அந்த ஆத்மாவே அவர் இடத்துக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி அவர் பணியாளர்களை விட்டுருக்கிறது யமதர்மன் உயிரவே வந்து எடுத்தாலும் எடுத்து பிடிச்சு கொண்டு போய் அந்த ஆத்மாவை சேரக்கூடிய இடம் சிவன் இடத்து தான். அப்போ சிவன் தான் அந்த ஆத்மாவுக்கு காத்து தரணும். ஆனால் சனிக்கு காரகம் என்னான்னு போட்டால் யமதர்மன் தான் வரும் அந்த கிரகம். அப்போ கொஞ்சம் மனசை எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. இப்போ நான் மட்டும் அப்படியே உயிரோடு இருந்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாருக்கும் மரணம் ஒரு காலத்தில் வரத்தான் செய்யும். எப்போ வேணாலும் யாருக்கும் எப்போ வேணாலும் வரலாம். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது சரியாக கரெக்டாக யாருக்கு எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு ஒரு துல்லியமாக சொல்ல முடியுமானா என்னையால் முடியாது. அதுக்கு யாராவது மணி நிமிஷம் இதெல்லாம் சொல்கிறவங்க இருந்தால் இருக்கலாம் தான் சொல்ல முடியும். ஆனால் சந்திரதசை சனி புத்தியில் எது வேணாலும் நடக்கலாம். பகவான் இடத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இறைவன் மேலே இருக்க ஆண்டவன், அந்த சிவபெருமான் எம்பெருமான், அந்த சிவன் தான் உங்களுக்கு காத்து கொடுக்கணும். அப்படித்தான் நான் வேண்டுறேன். பகவானை நானும் அப்படித்தான் வேண்டுறேன். என்னன்னா அவருக்கு நல்ல தீர்க்க ஆயுளோடையும் நல்ல ஒரு சுய நினைவோடையும் மீண்டும் எழுந்து வந்து உங்களுக்காக, உங்கள் நல்ல மனசுக்காக அந்த தாயாருக்கு வேண்டி அவர் வந்து நல்ல நிலைமையில் ஆகணும். நானும் எம்பெருமான அந்த ஈசனை, அந்த சிவபெருமானை நானும் பிரார்த்தனை செய்கின்றேன். நான் ஒரு சிவபக்தன், கோயில் பூசாரியும் கூட. நான் சொல்லிடுறேன், என்னுடைய குலதெய்வமான குளுந்தாலம்மன் கோயிலுக்கு நான் ஒரு பூசாரி தான். இருந்தாலும் நான் வந்து சைவ சித்தாந்தத்தை சார்ந்தவன், சிவபக்தன். சரிங்களா? நாங்கள் எங்கள் முன்னோர்களும் சைவத்தை வழிபட்டு வந்தவர்கள் தான். சிதம்பரம் நடராஜன் சாமியை வழிபட்டு வந்தவர்கள் நாங்கள்லாம். எங்கள் கோயிலில் சிதம்பரம் நடராஜர் சிவன் சிலையும் இருக்குது. நாங்கள் தான் மனசு கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நல்ல நிலைமையில் உங்களுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு வரணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நானும் மறுபடியும் சொல்கிறேன், வேண்டிக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.